நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலந்தலையில் வந்து அமளி நகர் அமளி நகர் திருச்செந்தூர் பக்கத்துலேயே சரிங்களா. ஃபிஷிங் கடை ஸ்பாட்டு பக்கத்துலேயே இருக்குது, கடையும் பக்கத்துலேயே இருக்குது. கடல் மாதா சரிங்களா. பின்னாடி வரேன் பேக் கேமராவில். நம்ம அண்ணன் வந்து ராடன் டீல் வாங்க போகிறாங்க, என்னென்ன வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், என் கடை பேர் ஓகேங்களா. நம்ம உள்ளே போய் என்னென்ன வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பாருங்கள், எத்தாக்கில் ஸ்பாட் இருக்கா, ஸ்பாட் எத்தாக்கிலே இருக்குது. இங்கனக்குள்ளேயே லூர் வாங்க வேண்டியதான், அங்கனக்குள்ளே போய் மீனுக்கு போட வேண்டியதான். அது போச்சுன்னா திருப்பி டக்குன்னு வாங்கிக்கிற வேண்டியதான், எங்கேயும் போக வேண்டாம். உள்ளே போயிடுவோம். நம்ம கடைக்குள்ள வந்துட்டோம். கடை சின்ன கடையாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டாக்கு பயங்கரமாக இருக்கும். இதை பாருங்க, நம்ம ஒரு டயத்தில் பாறை அடிச்சு ஏற்றணும் பாருங்கள். லோ பட்ஜெட்டு பாக்ஸாக வச்சுருக்காங்களா, எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் பாருங்கள். இதில் கலெக்ஷன் தொங்க விட்ருக்காங்க, அதை காட்டுறேன். சப்ளூர் இவங்ககிட்டே சபிக்கிலேருந்து எல்லாமே கிடைக்கணும்பா. என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள். ஸ்டீல் ரோப்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க, A to Z. உள்ளே பாருங்கள், ட்ரிபிள்ஓக்குலேருந்து முள்ளுலேருந்து எல்லாமே இருக்குது. ஃப்ராக்லேருந்து இருக்குது, தவளை. கார்டு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. கடை ஆனால் ரொம்ப சின்ன கடை தான், ஆனால் நிறைய ஜாமான் இருக்குது ஓகேங்களா. அது ஃபுல்லாக ரீல் செக்ஷனு. நம்ம அண்ணன் வந்து என்ன ரீல் வாங்குறாங்க, என்ன ராடு வாங்குறாங்க அப்படின்னு காட்டுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் வாங்க போகிறாங்க சரிங்களா. ஒரு பக்கம் கலெக்ஷன் காட்டியிருக்கேன், இந்த பக்கம் பாருங்கள். பார்க்குறேன். ஜிக் எவ்வளோ, எல்லாமே ஸ்டாக் இருக்கு நண்பா. என்னென்ன வாங்க நினைக்கிங்களோ வந்து கேளுங்க. இல்லைன்னா கூட ஆர்டர் போட்டு வாங்கி வந்துடுவாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் வாங்குவீங்க அப்படின்னா. நான் சும்மா ஒரு இதுக்கு தான் காட்டியிருக்கேன். இது எவ்வளோண்ணே? 160. வா, லோ பட்ஜெட் 160 ரூபா, லோ பட்ஜெட். இது பாருங்க, ட்ரிபிள் ஜாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. உள்ளே வந்தாலே நம்மளே ஏதாவது வாங்கணும் போல தான் தோணும். எவ்வளோ கலெக்ஷன் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ வெரைட்டி கிடைக்கும் நிறையா. சும்மா உங்களுக்கு நிப்பாட்டாமல் அப்படியே காட்டியிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஓட்டிட்டேன். இது ஸ்லோவாக ஒவ்வொன்றா எடுத்து காட்டணும்னு நீங்கள் ஒரு மணி நேரம் போயிடும். சரி, அண்ணன் என்ன வாங்க போகிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம அண்ணன் தான் வாங்க போகிறாங்க சரிங்களா. அண்ணன் தான் கடைக்காரங்க. ஆனால் உங்கள் கான்டாக்ட் நம்பர் மட்டும் நான் எடுத்து சொல்லிடுங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து கடல் மாதா ஸ்டோர், அமளி நகர், திருச்செந்தூர் கடற்கரையில் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் வந்து 8072208205. இதில் நம்பர் நான் கடல் மாதா ஸ்டோர்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும் அப்படிங்காங்க. லொகேஷன், கான்டாக்ட் எல்லாமே வந்துடும். ஆமாம். ஆனால் நமக்கு நம்ம வீடியோ வந்து தடவை இங்கே வந்து ரிவ்யூ எடுத்து போடுறோம். நம்ம தூத்துக்குள்ளே வந்து ரிவ்யூ எடுத்து போட்டிருப்போம். இங்கே வந்து இப்போ தான் தடவை சரிங்களா. சரி, அந்த கியூஜி கைடு மட்டும் வேறு. அந்த கியூஜி கைடு செட்டு மட்டுமே நம்ம தனியாக வாங்குறாங்க, 1700 ரூபா வரும். அது என்ன ராடுன்னு இப்போ காட்டுறது? பேண்டம் ஸ்னாப்பர். இது டைவா பேண்டம் ஸ்னாப்பர். இது செமையாக இருக்கும். அது ரேட்டு ப்ரைஸ் என்ன வரும்? இது வந்து உங்களுக்கு 4720 MRP. வா, அது 5 ரூபா கிட்ட போயிருது. இது 3 ரூபா கிட்ட வருது. அது 3 ரூபா கிட்ட வருது. இப்போ தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூஸ் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன ராட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன். அண்ணா ஒரு ராடாக எடுத்து காட்டுறாங்க, இல்லைன்னா பெரிய அளவில் வீடியோ போயிடும்.
நம்ம ஓனாக எடுத்துகிட்டு பார்த்துட்டே இருப்போம், டைமிங் அதிகமாயிரும். யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது 10 ஃபீட்டு அபுகிராசியா டோர்னாமெண்ட்டு அது உங்களுக்கு 4 சில்லற வரும். மிச்சல் பியூனும் இதுவும் சேம் ரேட் வந்தோம்னா வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பாருங்க அண்ணா ஏசி போடாமல் வச்சுருக்காங்க, அதனால தான் 10-20 ரூபா குறைச்சி கொடுக்காங்க எல்லா கடையை விட. சரிங்களா, ஏசி போட்ட ஷோரூமுக்குள்ளே போனால் அந்த ஏசிக்கும் காசு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கடை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதில் அந்த ஜாமான் இல்லையோ அந்த ஜாமான் இல்லையோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன ஜாமான் காட்டாலும் ரெடி பண்ணி தர்றதுக்கு அண்ணன் ரெடி தான். சரிங்களா, என்ன வேணும் உங்களுக்கு நீங்கள் ஆனால் கன்ஃபார்மாக வாங்குவீங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் போட்டு வாங்கி வந்துடுவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா, நம்ம இங்கனக்குள்ளே பிளேஸ் பக்கத்துலேயே இருக்குது, 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. இங்கே வாங்கிட்டு போய் அங்கே போட வேண்டிதான். இது என்ன ரேட்? சர்ஃபரடா பியூஜி கைடு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ரஸ்ட் ஆகாது, உடஞ்சி போகாது. அதுதான் பியூஜி கைடுக்கு துருவியும் பிடிக்காது, கொஞ்சம் நல்லா மெயின்டைன். ஸ்டீலு, அந்த மெட்டீரியல் ஸ்டீலில் கூட துரு பிடிக்கும். பியூஜிங்கிறது அதையும் தாண்ட நம்ம. ஓ சரி சரி சரி. கடலுக்கு வந்து ஸ்டீலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீ ரஸ்ட் லைட்டாக ரஸ்ட் விடும். இது பியூஜி கைடு. இது பியூஜி கைடு. ஆமாம், நீங்கள் ஃபிஷிங் போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் வாஷ் பண்ணி மட்டும் ஒரு ஆடை மெயின்டைன் பண்ணிங்கன்னா சால்ட் வாட்டர் போயிட்டு. இது ஃபேமஸான ராடு. சர்ஃபில் 12 ஃபீட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சர்ஃபுக்குள்ள ராடா நண்பா, சர்ஃபுக்குள்ள ராடு பார்க்குறீங்க. சர்ஃபுக்கும் போட்டுக்கலாம், சர்ஃபுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். மிச்சல் பியூட் வந்து வெறும் வந்து மினிமம் கேஸ்டிங் தான், மீடியம் தான் யூஸ் பண்ணணும். அவங்க 100 கிராம் மேலே கேஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அவ்வளோலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி தெரியாம தான் நம்ம அந்த போட்டு உடச்சிடுறாங்க. அது இல்லை, எனக்குமே வந்து நடந்திருக்கு. ஒரு என்ன கேட்டால் ஒரு 60 கிராம் மேலே கேஸ்டிங் நம்ம சைஸ் பாப்பரை வந்து போட்டு ஒரு தடவை ஃபுல் போர் பண்ணி அழியும் போதே டப்புன்னு தெரிச்சிட்டு. இது வந்து நீங்கள் மிச்சர் பியூவில் என்ன 10 கிராம் லூர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே லூர் இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் 80 கிராம் லூர் போட்டு யூஸ் பண்ணலாம், தைரியமாக யூஸ் பண்ணலாம். முதல்ல விட இப்போ ராடு வந்து குவாலிட்டியாக நிறைய போட்டாங்க. நிறைய வந்துச்சா. அபுகிராசியா இது ஃபேமஸான பிராண்டு. இதுலேயும் அபுகிராசியால இந்த டோர்னாமெண்ட். சரி 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 சரி, அவங்க எடுத்து முடிவாகட்டும், அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். சரிங்களா, வந்து ராடு எடுத்துருக்காங்க. என்ன ராடு எடுத்துருக்காங்க அப்படின்னா ராடு எடுத்து காட்டணும். டோர்னாமெண்ட் 10 ஃபீட் அண்ணா வந்து இந்த ராடு தான் எடுத்துருக்காங்க. டைவா பேந்தம் கேட்ஃபிஷ் தான். எனக்கு சரியாக தொல்லதில்லை, அதனால தான் அவங்ககிட்ட கேட்க. சரிங்களா, இதுதான் எடுத்திருக்காங்க. ரீல் வந்து அதை தான் எடுத்திருக்காங்க. நம்ம எப்போதுமே சொல்கிறது இந்த ரீலை தான் சொல்லுவோம். நம்ம முதல்ல யூஸ் பண்ணது இது தான். ஆனால் இது உழைச்ச மாதிரி என்கிட்ட எந்த ரீலுமே உழைச்சதே கிடையாது. மண்ணுக்குள்ளேயே போட்டு உருட்டி கொண்டு வரும், அது வாட்டு கிடக்கும். ஆனால் இது வந்து ஸ்க்ரூன் ஹேண்டில் தானே, அந்த மாதிரி தான் வரும். ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் உண்மையிலே. ப்ரைஸ் ரொம்ப கம்மி, ஆனால் அது உழைப்பு பயங்கரமாக இருக்கும். ப்ரைஸுக்கு தான் அந்த உழைப்பை வச்சு அதிகமாக உழைக்கும். முதல்ல யூஸ் பண்ணது இது தான். 6000 இது என்ன சரிங்களா. இந்த ரீலு, இந்த ராடு எடுத்திருக்காங்க. இனிமேல் பிரைடு லூரு இதுக்கெல்லாம் வாங்குவாங்க. என்னென்ன இதெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 2-3 இதெல்லாம் டீட்டெயிலாக காட்டணும்னா ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான் அவங்க எடுத்ததை மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து கேளுங்க, எடுத்து தருவாங்க. பிளான் பண்ணிக்கோங்க, லோ பட்ஜெட்டாக ஹை பட்ஜெட்டில் வாங்க போகிறோமா அப்படின்னு. அந்த நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிங்களோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே அவங்க எல்லாமே எடுத்து காட்டிடுவாங்க. இந்த இருக்குது, இது எடுக்கலாம், இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது எவ்வளோ நான் இது இருக்கும் நூல்? 300 மீட்டர். 300 மீட்டர் 31 கிலோ மேக்ஸிமம். எம்எம் வந்து 26 எம்எம் லைன் பிரைடு. இதுதான் எடுத்திருக்காங்க. அடுத்தானே? ஆமாம். இனிமேல் இப்போ என்ன வாங்கணும்? பொம்மை மட்டும் வாங்கணுமா? ஆமாம், ஃப்ளோர் மட்டும் வாங்கணும். நாங்கள் பொம்மை மட்டும் வாங்கிட்டு போய் இனிமேல் செப்பு சாமான் வச்சு ஆடுவோம். மீன் அடித்தா உண்டு, இல்லைன்னா அது செப்பு சாமான் தான். பார்ப்போம் அடுத்து என்னென்ன கலெக்ஷன் எடுக்காங்கன்னு தெரியல. ஆனால் அண்ணன்ட்ட கடையில் வந்து இங்கே பொம்மை ராடு மட்டுமே கிடையாது, வலை சார்ந்த பொருட்கள் நிறைய விற்காங்க. ஆமாம், தூண்டில், தங்குசி, அது எல்லாமே கிடைக்கும். பாருங்க, பாக்ஸாக நரம்பு தான். கலர் கலராக வாங்கிக்கலாம். சிவப்பு கலரு, வெள்ளை கலரு, ப்ளூ கலரு, மஞ்சள் கலரு. இங்கே பாருங்க, அங்கே பார்க்காத கலர்லாம் இங்கே இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா?
அண்ணன் இன்னைக்கு வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற காட்டுறேன். இவ்வளோ நேரம் வந்து கடைக்காரனை படுத்தி பஞ்சராக ஆக்கி எடுத்து வச்சுருக்காங்க, என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்க. பாப்பரு, ஒரு ரால் பொம்மை, சாப்ளூரு, அதுக்குள்ளே ஜிக்கெட்டு, பிரைடு, இதை காட்டிட்டேன். ரீல் என்ன ரீல் வாங்கியிருக்காங்கன்னு காட்டிட்டேன். அது போக நம்ம கிளிப்பு, இது வந்து ஸ்னாப் கொஞ்சம் தெரியாது நண்பா, ஒன்று ஒன்று சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா. எல்லாம் யூஸ் பண்ணுவேன், ஆனால் அதுக்கு பேர் தெரியாது சரிங்களா. இது வந்து திருகோட வரும், நம்ம திருகு இல்லாமல் தான் நமக்கு கிடச்சிருக்கு, அதனால் தனியாக திருகு வாங்கியிருக்கோம் சரிங்களா. இப்படி வாங்கும்போது ரேட்டு கூடும். இன்னும் பார்த்தீங்களா 160 ரூபா திருகு மட்டும், இதோட ரேட்டும் கூடும். இதோட ரேட் எவ்வளோண்ணே? 180 ரூபா பார்த்தீங்களா. இது ரேட்டு கூடும். அப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கூடிடும். நம்ம 10 ரூபாய்க்கும் கிளிப்பு வாங்கி போடலாம், ஆனால் அந்த கிளிப்பு தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வாங்கிக்கிறோம். அடிக்கிற மீன் ஏதாவது ஒன்று தான் அடிக்க, அதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்ப்ளிட்ரிங் ரிங் வாங்கியிருக்காங்க. இந்த பாப்பருக்கு, பெரிய பெரிய பொம்மைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி போடுறதுக்கு தேவைப்படும் எங்களுக்கு மெயினாக, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கியிருக்காங்க. அது போக நம்ம வந்து சிங்கிங் லூருக்கு போடக்கூடிய ஸ்ப்ளிட்ரிங் சின்ன சைஸும் வாங்கியிருக்காங்க, அந்த 2 லூருக்கு மட்டும். அதே மாதிரி அந்த லூருக்குள்ளது வாங்கியிருக்காங்க சரிங்களா. சிங்கிங் லூர் வந்து பழைய லூர் வச்சுருந்தாங்க, அதுக்கு நாங்கள் வந்து முள் வாங்கியிருக்கோம். சிங்கிங் லூர் நாங்கள் வந்து புதுசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை சரிங்களா. பழைய லூருக்கு முள் மட்டும் வாங்கியிருக்கோம். ஏன்னா சிங்கிங் லூர் நம்மகிட்ட இருந்துச்சு. இப்போ நமக்கு தேவையானது வந்து பாப்பரு, ஒரே ஒரு ஆல்பம்மை, சாஃப்ட் லூரு, இவ்வளோ தான் நம்ம வாங்கியிருக்கோம். வேறு பெரிய அளவுலலாம் நீங்கள் வாங்க வேண்டாம். ஸ்டார்டிங் பிகினரை நீங்கள் ஆரம்பிக்கிங்க அப்படின்னா ஒரே ஒரு பாப்பர் வாங்கிக்கோங்க. ஒரு ஆல்பமே இப்போ அத்தியாவசியமாக ஆயிடுச்சு. கல் ஓரத்தில் போடும்போது பண்டாரி மீனாக இருக்கட்டும், செப்புலியாக இருக்கட்டும், வேறு எந்த பிரெடேட்டர் மீனாக இருந்தாலும் ஒரு ஆல்பமே எடுக்க தான் செய்யுது. அதனால் ஒரு ஆல்பமை, ஒரு பாப்பரு, அது போக உங்களுக்கு ஒரு சிங்கிங் லூரு. பிகினராக ஆரம்பிக்கிற ஆளுக்கு இந்த 3 லூரே போதுமானது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பண்டாரி பிடிக்கணுன்னா கூட பண்டாரி இதை வச்சே பிடிச்சிடலாம். ஒரு சாஃப்ட் லூர் வாங்கினீங்கன்னா போதுமானது தான். ஒரு 4 லூர் இருந்தாலே போதும், நீங்கள் தேவைப்படுற மீன்கள் பிடிச்சிக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு பர்ச்சேசிங் இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல. வாங்கிட்டோம், எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பர்ச்சேசிங் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா எழுதிடவா, ஒரு 7 சில்லரை வந்துருச்சு சரிங்களா. 7500 ரூபாய்க்கு மேலேயே வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த பொம்மையிலேருந்து சிவிலேருந்து எல்லாமே வாங்கினதுனால, இப்போ உங்களோட பொம்மை இருக்குது அப்படின்னா ராடும் ரீலும் வாங்குனீங்கன்னா பட்ஜெட்டு குறையவே முடிஞ்சிடும். 5 ரூபாய் முடிஞ்சிடும். 5 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்த மாதிரி முதல்லேருந்து எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ விலைகள் வந்தது. அதுவுமே பரவாயில்ல, இந்த 7500 ரூபாய்க்கு உள்ளே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆர்டர் ரீலுமே 5 ரூபா 7500 ரூபாய்க்குள்ள மொத்த பட்ஜெட்டுமே வாங்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இது வந்து கொஞ்சம் தரமாகவே இருக்கும் ஓரளவுக்கு. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம். மீடியமானது. லோவாக போனீங்கன்னா ரொம்ப லோ, திரும்ப ஒரு 3 மாதம் 4 மாதம் திரும்ப மறுபடியும் நீங்கள் ஹை பட்ஜெட்டுக்கு வந்துடுவீங்க. திருப்பி ரெட்டிப்பு செலவு ஆட்டோமேட்டிக். நீங்கள் அது நான் யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்லி நினைப்பீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க ஹை வேரியண்ட் வச்சு உங்களோட ஒரு பெரிய மீன் பிடிச்சோன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹை வேரியண்ட்டுக்கு உங்களை இழுத்து கொண்டு வந்து அது ஒரு ரெட்டிப்பு செலவு. அது வந்து நீங்கள் இது ஒன்றும் நான் பிகினியர் வாராமட்டி எப்படி சஜஸ்ட் பண்ணால் அவங்க 2000 பட்ஜெட்டில் வந்து 4000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது. 2000 நீங்கள் வாங்கினீங்கன்னா திரும்ப ஒரு மாதம் திரும்ப நீங்கள் 4000 ரூபா வருவீங்க. இதுவும் வேஸ்ட்டு, அதுவும் வேஸ்ட்டு. அதுலேயே ஒரு 1000 ரூபா கூட போட்டிங்கன்னா ஒரு உருப்படியே ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓட்டிடலாம். நீங்கள் மீன் பிடிக்கணும் ஆர்வம் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 5 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளேயே வாங்குங்க. ராடு ரீலு இந்த ரெண்டையும் ஒரு 5 ரூபாய்க்குள்ள வாங்குற மாதிரி வாங்குங்க. ஓரளவுக்கு நார்மலாக தரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப லோவாக கொடுக்காங்க, 1000 ரூபாய்க்கு கொடுக்காங்க, 500 ரூபாய்க்கு கொடுக்காங்கன்னு எதாவது ரீலை வாங்கி போட்டிங்கன்னா ஒரு மீன் அடிக்கிற வரைக்கும் தாங்கும். அடுத்த மீனுக்கு நீங்கள் ரெட்ரீவ் பண்ண முடியாது. 1000 ரூபாய்க்கு ராடு இருக்குது. ஆமாம், அவங்களும் வாங்கி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா நம்ம கஸ்டமர் கேட்குறத நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, லோ பட்ஜெட் தான் எனக்கு வேணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நம்ம வாங்கி வைப்போம்னு வாங்கி வச்சுருக்காங்களாம். அதனால் ஓரளவுக்கு நார்மலாக வாங்குங்க. ஒரு பெரிய மீன் எதிர்பாராமல் அடிச்சுட்டு அப்படின்னா அந்த மீன் கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ராடுக்கும் ரீலுக்கும் திறன் வேண்டும். இருந்தால் தான் அந்த மீனை வெளியே கரையேற்றி கொண்டு வர முடியும். முதல்ல ஏதாவது ஒன்று புட்டுக்கிட்டு அப்படின்னா லைனை கையில் பிடிச்சி வாங்கணும், திருப்பி லைன் கையில் இருக்கும். நிறைய சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இது வந்து ஆறு குட்டை மாதிரி கிடையாது. இது வந்து கடல் வந்து பறந்த ஏரியா. எந்த இடத்துல என்ன மீன் நிற்கினே கெஸ் பண்ணவே முடியாது. அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையுமே காட்டியிருப்போம். நம்ம பர்ச்சேசிங் முடிச்சிட்டோம். சொல்ல போனால் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும். இன்னும் வரைக்கும்
உடம்பு சரியாக வரல. ஃபிஷ்ஷிங்கே போக முடியல எங்கிட்டும் சொல்ல போனால் பார்த்துக்கோங்களேன். ஃபிஷ்ஷிங்கே எங்கிட்டும் போகல, இல்லைன்னா காட்டா மாதிரி எங்கிட்ட கூடயே அலைஞ்சிட்டு இருப்போம். கிடந்த கடையாக வீட்டிலே படுக்கிற எல்லாமே ஏறிச்சு. அதனால தான் ஃபுல் வீடியோ என்னால் போட முடியல. ஷார்ட்ஸ் இப்போ ஒரு வாரமாக ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். அதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா நம்ம ஏதாவது மீன் பிடிச்சி என்னதையா ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். வெளியே நடமாட முடியாத அளவுக்கு இருந்தவொடனே தான் நம்ம வெளியே எங்கிட்டும் போகலை. சரி நம்ம பசங்க கூட போவோம், ஒரு 1/2 மணி நேரம் நிற்பேன், அதில் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் தரும், அதை தான் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன். என்னால் முதல்ல மாதிரி நிற்க முடியல. இப்போமே ஒரு மாதிரி தான் படப்படன்னு வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கடை எல்லாமே போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பயன்படுற மாதிரி வீடியோ நிறைய போட்டிருக்கோம். சரிங்களா, பாய்.